no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. தமிழக வெற்றி கழகம் சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பாக மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் அருமை சகோதரி இப்பகுதியின் வேலுநாச்சியார் எஸ் பிரேமா அவர்களே, தளபதியின் நல்ல ஆசியோடும் பொதுச் செயலாளரின் ஆசியோடும் பட்டி தொட்டி எங்கும் பரப்புரையை மேற்கொண்டிருக்கும் எங்கள் பரப்புரையின் தலைவர் அண்ணன் நாஞ்சிலார் அவர்களே, ஈசிஆர் என்றாலே எஸ் 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 சரவணன் அண்ணன் சரவணன் அவர்களே மற்றும் சட்டப்பிரிவின் மேகப்பிரியன் அவர்களே, அண்ணன் யூடியூபர் ஜலீல் அண்ணன் அவர்களே, மற்றுமுள்ள இங்கே வந்திருக்கும் பெரும் திரளாக வந்திருக்கும் வேலுநாச்சியார்களுக்கும் அந்தரை அம்மாக்களுக்கும் வணக்கம் தன்னை தெரிவித்துக் கொள்வது வடசென்னை தேவகி. இந்த மகளிர் அணியை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கான காரணம் தளபதி, மக்களின் மன்னன், அன்பான அண்ணன் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் என் சகோதர சகோதரிகளே, அனைவரையும் கண்டதில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுகின்றது. டைமை கொஞ்சமா கொடுத்திருக்காங்க. நேருக்கு நேராய் வரட்டும், நெஞ்சில் துணிவிருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும், நேர்மை திறம் இருந்தால். எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஒண்ணும் முடியல. பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். ஏன்னா இந்த 75 வருட பவள விழா பாப்பா பாசாங்கு காட்டாது பாப்பா, இன்னும் எவ்வளவோ இருக்குத பாப்பா. இதுக்கே இப்படி நான் என்ன பண்றது பாப்பா? நீ ஆலமரமாயிரு, நீ அரச மரமாயிரு. நான் 2.5 வருஷ குழந்தைதான். உலகமே என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் குண்டாஞ்சத்தில குதிரை ஓட்டியில் இல்லை பாப்பா. எல்லா நாடுகளுமே என் தலைவனை சந்திக்க, பேச, அழைப்பு கொடுக்க காத்துகள் இருக்குது. உலகளாவிய தலைவன் என் தலைவன், மறுக்க முடியுமா? எவ்வளோ திலாலங்கடி வேலை பண்றீங்க, ஏதாச்சும் உங்களால பண்ண முடியுதா? காரணம் நீங்க தீய சக்திப்பா. நீங்க தீய சக்தி. இன்னைக்கு நேத்து இல்ல, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியா உங்களை தீய சக்தி என்று எப்பயோ முத்திரை குத்திட்டாங்க. நாங்க தூய சக்தி. அது என்னடா நீங்க தூய சக்தி நினைக்கிறீங்கன்னு புலம்புறானுங்க. ஆமா, கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என் தலைவர். கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என் தலைவர். உங்களை போலவா ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் 1000 லட்சம் கோடி, 2000 கோடி, 4000 கோடின்னு ஊழலை பண்ணிட்டு 17 பேருக்கு இவங்க அமைச்சரவையில ஈடியினுடைய தாக்கம் வரப்போகின்றது வெகு விரைவிலே. 17 மந்திரிகள் விரைவில் கைதாவார்கள். பாராளுமன்ற MP 3 பேர் கைதாக போறாங்க. ரிசல்ட் வரப்போகுது. இவங்க நம்ம தலைவருடைய படத்தை அப்படியே மடையில்லான்னு பார்க்குறாங்க. அது ஏற்கனவே மலேசியாவில் மாநாடு போல நடந்துச்சு.
நான் பேரை மட்டும் பராசக்தின்னு வச்சுக்கினா போதுமா? நீ தீய சக்தி தானே. நீ அம்மன் பேரை வச்சுக்கினா நீ தூய சக்தி ஆயிடுவியா? ஒண்ணுமே பாவம் அந்த சிவகார்த்திகேயன் மாட்டிக்கினே தவிக்கிறாரு. ஏண்டா இந்த படத்தை நம்ம ஒத்துக்கணும், பேசாம போயிடலாமான்ட்டு கடைசியா என்ன சொல்லிட்டாரு, சரண்டர் ஆயிட்டார் சிவகார்த்திகேயன். இன்னும் எப்படின்னா யார் வேணா எப்படின்னா சொல்லிட்டு போட்டோம், இந்த பொங்கல் அண்ணன் தம்பிக்காரக்கான பொங்கல்னு எஸ்கேப் ஆகுறாரு. இது தேவையா? எதுக்கு மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? இந்த புயல் ஒன்று வந்துச்சு, நேரம் கம்மியாக இருக்கவே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எனக்கு. புயல் ஒன்று வந்துச்சு, பிக்பா புயல். அப்படியே இலங்கையை தாங்கின்னு அப்படியே வந்து நின்றுச்சு. போலாமா வானாவா? மையம் கொண்டு விட்டது. கிழக்கு நோக்கி நகர்கிறது, வடக்கு நோக்கி நகர்கிறது. அது நகரவே இல்லை. எப்போ நகரும்? அது 4000 கோடியை ஞாபகப்படுத்திட்டு நான் வந்துச்சு. எங்க போச்சு 4000 கோடி? எது கேட்டாலுமே கணக்கே கிடையாது. 10 லட்சம் கோடி இன்றைக்கு தமிழகம் கடனிலே இருக்கிறது. இந்த 10 லட்சம் கோடி நான் பிரிச்சு பார்த்தோம்னா 7.5 கோடி மக்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 4 லட்சம் கடனாக நிற்கின்றது. யார் இதை அடிக்கிறது? எப்படி அடிப்பாங்க? இவங்க தான் வீட்டுக்கு போறாங்கல்ல. அதனால இருக்கிற இந்த 80 நாள்லயும் இந்த 10 லட்சத்தை 15 லட்சம் கோடியா மாத்திட்டு முக்காடு போட்டுக்கிட்டு கோபாலபுரத்துல போய் உட்கார்ந்து அறிவாலய கொத்தடைமைகளோடு இவர்கள் கூத்தடித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 2026 முதல்வர் தளபதியின் கரத்தை பலப்படுத்த வேண்டும். தளபதியின் கரத்தை பலப்படுத்த வேண்டும். டிவி தேவைன்னால சும்மா ஆதிர்னா பார்த்தீங்களா? லேடிஸ் எவ்வளோ பேர் இந்த மாற்றம்னா அரசியலில் ஈடுபாடு, ஆர்வம். இவங்க ஒரு தலைமுறையை சாராயத்துக்கோ போதை பொருளுக்கோ அடிமைப்படுத்தினாங்க. ஆனா எங்க தளபதி பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு லேடிஸ் அரசியலில் ஆர்வத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இது வளர்ச்சி, இதுதான் உண்மையான வளர்ச்சி. நினைச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்கள் ஒரு புரட்சியை செய்வோம். 2026 இந்த மகளிர் அனைவரும் சேர்ந்து எப்படின்னா ஒரு சின்ன குழம்பு விஷயத்த சொல்லிடுறேன்னா, சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு குழம்பு வச்சு, சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு குழம்பு வச்சு, குத்தமல்லி பத்தலன்னா குத்து வேணாங்கு மாங்குத்து. எப்படி கொத்தமல்லி 10 நாள குத்துவோம். நம்ம இவனுங்களை ஜெயிக்க விட்டுருவோமா? நம்ம தலைவர் தளபதி, நம்முடைய தலைவர் தளபதி தான் ஜெயிப்பாரு. எழுதப்பட்ட தீர்ப்பு, பிரபஞ்சத்தின் ஆணை. ஏனென்றால் நீ எதை நினைக்கிறியோ நீ அதுவாத்தான் ஆவ. நீ கெட்டதே நினைக்கிற திமுக, நீ கெட்டுதான் நீ போற. எங்களை பார்த்து 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 புலம்பி 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 நீ கோமா ஸ்டேஜுக்கு போய் நீ ஆஸ்பத்திரியில் படுத்துட போற. டாக்டர் சொல்ல போறாரு, இவர் யாரையோ ஒருவரை மென்ஷன் படுத்துகிறார், அவரிடம் இவரை கூட்டி செல்லுங்கள் என்று போது இவரை கூட்டிக் கொண்டு நம் தளபதியை காண வைக்கின்ற போகிறார்கள். தளபதி தளபதி அப்படி என்று இவர்கள் புலம்ப போகிறார்கள். பழைய மறக்க முடியுமா பாடலை உங்களுக்கு இங்கே நினைவுபடுத்துகிறேன். கோலமும் போட்டு கொடிகளும் ஏற்றி தேரையும் ஓட்டி தீயையும் வைத்தான், ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தளபதி எங்களை மன்னிச்சிடு தலைவா. இந்த திமுக இந்த மன்னிப்பை கேட்கின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மக்களே. எதை எடுத்தாலும் இப்ப கூட இந்த ரேஷன்ல 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு மொத்தமே கொடுத்தது 5000 தான். 22ல 1 இல்லை, 23ல 1000, 24ல 1000, 25ல 1 இல்லை, 26ல 3.
5 வருஷத்துக்கு 5000 போதுமா? லேப்டாப் ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் செம்ம காமெடி. முதல்வர் ஸ்டாலின் படத்தை போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? ஃப்ரண்ட் பேஜில் தளபதி ஃபிகரை வச்சுட்டாங்க. நீ எத்தனை லட்சம் லேப்டாப் போனா கொடு, ஃப்ரண்ட் பேஜ் என் தளபதி தான். இதுதான் மாற்றம், இதுதான் வளர்ச்சி, இதுதான் அரசியல். மக்களை விழிப்பா இருங்க, கரெக்டா ஓட்டை மிஸ் பண்ணாம போட்டுருங்க. தளபதி வந்தால் மகளிருக்கு தான் முதல்ல உரிமையே, பாதுகாப்பு, உரிமை, அவர்களுடைய படிப்பு எல்லாமே தளபதி பார்த்துக்குவாரு. எங்க பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் அது யாராக இருந்தாலும் நோ காம்ப்ரமைஸ். இவங்களை மாதிரி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாரு. யாராக இருந்தாலும் தூக்கி உள்ள வைப்பாரு. அதனால தயவு செய்து மக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை நமக்கு ஒரு சின்னம் தருவாங்க. அதில் வாக்களித்து தளபதியை 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதல்வராக அமர வைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த மாவட்டத்தின் செயலாளர் ஈசிஆர் அண்ணனுக்கும், என்னை இங்கே அனுப்பி வைத்த என்னுடைய மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.